முன்னாள் வெளியுறவுத்துறை அதிகாரி திரு கணபதி அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இந்தியா பாகிஸ்தான் இடையில் நீடித்து வந்த அந்த போர் பதற்றம் என்பது முடிவுக்கு வந்திருக்கிறது. இரு நாட்டு ராணுவ டிஜிஎம்ஓக்கள் மட்டத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில இது முடிவுக்கு வந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி பார்க்கிறீங்க? இது வந்து நல்ல ஸ்டெப் தான். இதுக்கு பின்னால் காரணம் என்னன்னா 3-4 சொல்லலாம். ஒண்ணு வந்து நம்மளோட ஃபர்ம் பொசிஷன், தீவிரவாதிக்கு எதிர்க்காக நடவடிக்கையை குறைக்க மாட்டோம். இரண்டாவது, பாகிஸ்தான் எஸ்கலேட் பண்ணா நம்ம கண்டிப்பாக எஸ்கலேட் பண்ணிட்டு இருப்போம், டி எஸ்கலேட் பண்ணுவோம் அவங்க. மூன்றாவது, ஹலோ சார் தொடர்ந்து பேசலாம் சார், இணைப்பில் இருக்கீங்க. ஹலோ, இல்ல இன்னொன்று வந்து மூன்றாவது வந்து நம்ம நேற்றுக்கு ராத்திரி ஆக்ஷன், இந்த பாகிஸ்தானி ஏர்ஃபீல்ட் மேல ஆக்ஷன்லாம் எடுத்தோம். அவளோட அசெட்ஸ் எல்லாம் டீக்ரேட் பண்ணோம். ஏன்னா இது வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமான இது என்னன்னாக்கா, இன்னைக்கு காலையில அவங்க ஃபாரின் மினிஸ்டர் அண்ட் டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு நிறைய சேதம் வந்திருக்குன்னு. நாலாவது வந்து அப்கோர்ஸ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ரூபியோ வந்து பேச்சுவார்த்தை நடத்திருக்கார். அதுல ஒரு முக்கியத்துவம் என்னன்னாக்க, மற்றபடி அவர் வந்து ஓகே ஷெஹபாஸ் ஷரீஃபோட பேசியிருக்கார், டாக்டர் ஜெய்சங்கரோட பேசியிருக்கார். ஆனா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து அவர் வந்து பாகிஸ்தானோட சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் ஜெனரல் ஆசிம் முனீரோட பேசினார். அதுக்கு பிறகு 2 NSAs ஒப்பிட்டார். ஸோ ஆசிம் முனீர் இருந்து கிளியரன்ஸ் வந்திருக்கு. இந்த மாதிரி வரும். அதுக்காக தான் இந்த பாகிஸ்தானி டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்டரி ஆபரேஷன்ஸ் வந்து 3:36 மத்தியானம், இன்னைக்கு மத்தியானம் 3:36 அவரே போன் எடுத்து ஹாட்லைன்ல நம்ம டிஜிஎம்ஓட்ட பேசியிருக்கார். தட் இஸ் போர் நிறுத்தறதுக்கு நாங்க ரெடி. ஸோ அதுக்கு பிறகு நம்ம 5 மணில லேண்ட், ஏர் அண்ட் சீல சீஸ்ஃபயர் வந்திருக்கு. போர் நிறுத்தத்தோட ஒப்பந்தம் வந்திருக்கு. இது நல்லதுதான். இது 2 நாட்டுகளோட ஜனங்களுக்கும் நல்லது. ஏன்னா போர் எப்போதுமே யாருக்கும் நன்மை கொடுக்காது. நிச்சயமாக இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய படிப்பினை அப்படின்னா அது எதுவா நீங்க பாக்குறீங்க? இது முக்கியமான என்ன சொல்லணும்னா, அவங்களுக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு தட் இந்தியா வந்து ஒரு புஷ் ஓவர் இல்ல. அண்ட் இந்தியா வந்து பயங்கரவாத தீவிரவாதத்துக்கு ஒரு காம்ப்ரமைஸும் கொடுக்க மாட்டாங்க, ஒரு காரணத்தாலையும் பின்வாங்க மாட்டாங்க. அது ஃபர்மா தான் இருக்கும், அது டிட்டர்மின்டா இருக்கும். அதேனாலதான் விக்ரம் மிஸ்ரி ஃபாரின் செக்ரட்டரியோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் டாக்டர் ஜெய்சங்கரோட ஒரு ட்வீட் வந்திருக்கு. அந்த ட்வீட்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, we will continue to stand firm against terrorism. that is பயங்கரவாதத்துக்கு எதிராக நடவடிக்கை கண்டிப்பாக இருக்கும். சோ இந்த பேச்சுவார்த்தை ஆஃப்கோர்ஸ் இப்போ நாளைக்கு திரும்பி இந்த 2 டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்டரி ஆபரேஷனும் பேச போறாங்க. அதுக்கப்புறம் அதிபர் ட்ரம்ப்பும் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க்கோ ரூபியோ போட்டமாக பேச்சுவார்த்தை 2 சைடுக்கும் நடக்கும். அதுல நம்ம ஒரு முக்கியமான பாயிண்ட், ஒரு கோரிக்கை என்ன இருக்கும்னா, பாகிஸ்தான் பயங்கரவாதத்துக்கு எதிராக எந்த மாதிரி நடவடிக்கை எடுப்பாங்க. அதே காரணத்துல இன்னைக்கு மத்தியானம் ஒரு சுமார் 3 மணிக்கு நம்ம பிரதமரே சொன்னால, எந்த பயங்கரவாத பொசிஷன் வந்தாலும் நாங்க அதை ஒரு போரோடு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி ஆக்ட் ஆஃப் வார்னு நாங்க நடவடிக்கை எடுப்போம். ஸோ இதெல்லாம் பார்க்க போகும்போது நம்மளோட காம்ப்ரமைஸ் இல்லாத பொசிஷன், அன்காம்ப்ரமைசிங் பொசிஷன் இந்த டெரருக்கு அகேன்ஸ்டா இருக்கிறது, அது பாகிஸ்தானுக்கே புரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்ல, நம்ம இந்த 9 டெரரிஸ்ட் கேம்ப்ஸ் மேல அடிச்சோம் 7ஆம் தேதி. அதுவும் அவங்களுக்கு அங்க நிறைய சேதம் வந்திருக்கு, நிறைய டெரரிஸ்ட் எல்லாம் செத்துருக்காங்க. அது மட்டும் இல்ல, அந்த பாவல்பூர்ல இருந்த டெரரிஸ்டோட ஃபியூனரல்ல பாகிஸ்தானோட ஆர்மி சீஃப் ஸ்டேட் ஃபியூனரல் கொடுத்திருக்காங்க. ஆர்மி ஜெனரல்ஸ் எல்லாம் பிரசன்டா இருந்திருக்காங்க. அது கூட நம்ம மட்டும் இல்ல, உலகமே பார்த்திருக்கு. அது தேவையில்லை. சோ பாகிஸ்தானும் பயங்கரவாதத்துக்குள்ள இருக்கிற சம்பந்தம் கரெக்டா வெளியில வந்திருக்கு. அது அவங்களுக்கு பிடிச்சு போச்சு. சோ நம்மளோட மெயின் பாயிண்ட் இதுல என்ன இருக்கும்னா, இதை எப்படி நம்ம அடுத்தது நம்ம டிஸ்கஷன்ஸ்ல இது ஒரு பாயிண்ட் கண்டிப்பாக இருக்கும். நம்ம எப்படி இந்த இதை முன்னேற முடியும், எப்படி அவங்க குறைக்க முடியும்னு நம்ம ஒரு ஃபர்மா இன்சிஸ்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஆஃப்கோர்ஸ் கண்டிப்பா வேற என்னெல்லாம் அபேயன்ஸ்ல வச்சிருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் வரும் முன்னால. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஆன் டாப் ஆஃப் நம்ம லிஸ்ட்ல டாப் என்ன இருக்கும்னா, இந்த தீவிரவாதி பயங்கரவாதத்துக்கு எதுக்க அவங்க எந்த மாதிரி
ஸ்டாண்ட் எடுப்பாங்க, எந்த மாதிரி பொசிஷன் எடுப்பாங்கன்னு. ஓகே, மிக்க நன்றி திரு கணபதி. இணைப்பில் வந்து பல்வேறு தகவல்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு